ரூபாய் நான் வாடகை கட்டுவேனா, சாப்பிடுவேனா? இந்த இடத்துல தான் நாங்க இருப்போம். போராட்டம் இங்க தான் பண்ணுவோம். ஒரு ஜல்லிக்கட்டாவோ, இது ஒரு ஸ்டெர்லைட் ஆலையாவோ, இது ஒரு சாம்சங் நிறுவனத்துடைய போராட்டமாவோ, இதுவும் எங்களுடைய போராட்டம் தான். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக வைத்த முக்கியமான வாக்குறுதி, சென்னை மாநகராட்சியுடைய ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆட்சிக்கு வந்த பிறகு 4.5 ஆண்டுகளாக தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை எனவும், தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 10 நாளுக்கு மேல போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட கோரிக்கை என்ன? அவங்க கான்ட்ராக்ட்ல போக சொல்றாங்க, நாங்க போக முடியாது. 15 வருஷமா நாங்க வேலை செய்யறோம். எவ்வளவு வர்தா புயல்ல செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு கஷ்டமான வேலை எல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம். ஆனா எங்களை தூக்கி இப்ப குப்பையில போடுற மாதிரி சிறந்த பணியாளர்னு சொல்லி எங்களை கூட்டு போனாங்க. அங்க ஒரு பிரியாணியை கொடுத்து அன்னைக்கு தூக்கி போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாம நாங்களும் வந்துட்டோம். பார்த்தா அந்த யூனிஃபார்ம் ஒன்று கொடுத்து அதை தான் போடணும்னு சொன்னாங்க. நாங்களும் அதை போட்டோம். மறுபடியும் பார்த்தாக்கா ராம்கி அதில் ஜாயின் பண்ணோம், 3000 ரூபாய் தரேன், அதில் சேர்ந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வேலைக்கு போனோம். 31ஆம் தேதி அன்னையிலேருந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 1ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். வந்தாக்கா ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. ஆனால் பேசுகிறப்ப எந்த ரிசல்ட்டும் நல்லதாக வராது. அப்புறம் வாங்க 2 மணி நேரம் பொறுத்து வாங்க, 3 மணி நேரம் பொறுத்து வாங்கன்னு வர சொல்லுவாங்க. எதுவும் சரியான தகவலே இருக்காது. இங்கேருந்து இப்போ எங்களை காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் கோர்ட்டில் சொன்னதை கூட அவங்களே என்ன பண்ணாங்க, நீதிபதியே மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. வேற இடம் தர்றதா அமைச்சர் சொல்லியிருந்தாரு. வேற இடத்துல நாங்க போனாக்கா எங்களை கண்டுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல தான் நாங்க இருப்போம். இங்கதான் நாங்க போராட்டம் இங்கதான் பண்ணுவோம். எங்க இறுதி வரை நாங்க எங்க வேலையை தான் கேக்குறோம். அந்த சம்பளமே எங்களுக்கு கொடுங்க, நாங்க வேலை செய்ய நாங்க ரெடி. சரிங்களா? இப்போ எப்பயுமே சம்பளம் உயர்த்தி தான் கொடுப்பாங்க. அதை கம்மி பண்ணி கொடுத்தா நாங்க எங்களுக்கு குடும்பம்னு இருக்கு. நாங்க ஒரு அளவு பட்ஜெட் போட்டுதான் நாங்க வாழ்றோம். அந்த பட்ஜெட்ல நீங்க 6000 ரூபாய் கம்மியாச்சுன்னா எப்படி நாங்க வாழ முடியும்? எங்க வாழ்வாதாரம் என்ன சொல்லுங்க? எங்க பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்க முடியும்? என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு வயசாயிடுச்சு, 15 வருஷம் உழைச்சிட்டோம். இதுக்கு மேல எங்களை எங்க வேலைக்கு சேர்த்துக்குவாங்க? எங்கேயாவது வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. இதுல எங்களுக்கு வேலை கொடுங்க, நாங்க செய்யறோம். எல்லாருமே இங்க போராட்டத்துல இருக்கீங்க, உங்களோட ஃபேமிலி எல்லாம் யார் பாக்குறது? அது யோசிக்கிற யார் யோசிக்கணும்? யார் யோசிக்கணும்? நாங்க யோசிக்க வேண்டாம். எங்களுக்கு வேலைக்காக நாங்க உட்கார்ந்துருக்கோம். குடும்பத்துல பசங்க இருப்பாங்க, வேலைக்கு போறவங்க இருக்காங்கதான். இதை யோசிக்க வேண்டியது யாரு? எங்களுக்கு வேலை கொடுக்கறவங்க சீக்கிரமா கொடுத்தா நாங்க ஏன் போக மாட்டோம்? நாங்க எங்களுக்கு கேக்குறது என்ன? கோரிக்கை கரெக்டா தப்பா? 23,000 சம்பளம், அதை போராடி 16 ரூபாய் 17 ரூபாய் இப்படிதான் ஏத்தி கொடுத்தாங்க. 1000 2000 ஏத்தல. இந்த சம்பளத்துக்கு 23,000 வரும்போது இப்படிதான் ஏத்தி கொடுத்தாங்களே தவிர ஒரேடியா யாருக்கும் ஏத்தி கொடுக்கல. இப்ப ஏதாவது ஒரு கம்பெனில நாங்க போயிருந்தோம்னா இந்த 15 வருஷத்துல ஒரு பிஎஃப் பிடிச்சிருப்பாங்க. நாங்க அதுல வெளியே வரும்போது ஏதோ ஒரு அமௌண்ட்டோட நாங்க வெளியே கொஞ்சம் செட்டில் ஆயிருப்போம். ஏதோ கடை வச்சு செட்டில் ஆயிருப்போம். இப்ப எதுவுமே இல்ல. இப்ப நாங்க என்ன பண்ணணும்? எங்களை வெளியில போனாலும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, வயசாயிடுச்சு. அதனால இப்ப நாங்க இந்த 15 வருஷம் இங்க வேஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கு பதில் அவங்க தான் சொல்லணும். 7 வருஷமா இந்த வேலை செய்யறேன். இந்த வேலை செய்யறதுனால எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டே போயிட்டாரு வானான்ட்டு. 2 ஆம்பளை பசங்க, பெரிய பையனுக்கு கை ஒடிஞ்சிச்சு. 2 பசங்களை வச்சு நான் வீட்டு வாடகை கட்டணும், சாப்பாடு செய்யணும், சாப்பாட்டுக்கு பார்த்துக்கணும். என்னுடைய உடம்பு சரியில்லாத நான் என் உடம்ப பார்த்துக்கணும். இந்த வேலை தான். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், 11 நாளாகவே நான் தூங்கலை. நான் விளையாடுற சிரிக்கிறேன்னு தான் இங்கே சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய வேதனை, என்னுடைய வலி எனக்கு அதிகமாக இருக்குது. எனக்கு அதிகமாக கடமை இருக்குது. எந்த வருமானமே இல்லை. இந்த வேலை தான் எனக்கு. இந்த 23,000 சம்பளம் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கு வர சொல்ல 10,500 ரூபாய் தான் சேலரியா. அந்த 10,500 ரூபாய் தான் நான் குடும்பம் பண்ணியிருந்தேன். இந்த 23,000 வந்தோடனே நான் வேலை வானான்ட்டாங்க. இந்த வானான்னு சொன்ன அப்பவே எங்களுக்கு பிஎஃப் பிடிச்சிருந்து இந்த 23,000 எங்களுக்கு பிஎஃப் பிடிச்சோட நாங்கள் சந்தோஷப்படும். 16,000 நாங்கள் சாப்பிடுவோமா? நாங்கள் இருக்கிற வாடகை விட 7,000 ரூபாய்.
7,000 ரூபாய் நான் வாடகை கட்டுவேனா, சாப்பிடுவேனா, எப்படி நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் எப்படி நாங்கள் போவோம் நீங்களே சொல்லுங்க. முதல்வரும் அமைச்சரும் தான் அவங்கள கையெழுத்து கும்புறேன். எங்களுக்கோசம் மனம் இறங்கி எங்கள் மக்களுக்கோசம் நிரந்தரம் பண்ணி செய்யணும். ஏன்னா புதுசுனால கை விட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு நீங்கள் காலி ஆடுங்க, நான் ஒரு இடம் பார்த்து ஒதுக்கி வைக்கிறேன்னு. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் ஏன் ஒரு இடம் பார்த்து ஒதுக்கி வைக்கிறீங்க? இப்படியே எங்களுக்கு போனோமா ஆக்கிடுங்கன்றோம். புரியுதுங்களா சொல்றது? இப்படியே எங்களுக்கு போனோமா ஆக்கிடுங்க. எங்களுக்கு ஏன் நீங்கள் ஒதுக்குறீங்க இடத்த? ஏன் சுடுகாடு பாட்டு ஒதுக்குறீங்களா? இவ்வளோ நாளைக்கு கஷ்டப்படுறதுக்கு இப்போ நீங்கள் சுடுகாடு தேடி போகணும். அது நீங்களே பார்த்துட்டு நிம்ம ஒப்பா உட்கார வச்சிருங்க. எங்களை சுடுகாடுல இருந்து உட்கார நாங்கள் தப்பா கேட்கலையே. இத்தனை வருஷம் வேலை செஞ்சோம், இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கொடுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை நாங்கள் கொடுங்கன்னு தான் கேட்குறோம். நாங்கள் வேற ஏதோ தப்பா கேட்கணும். 11 நாள் ஆகுது. 11 நாளைக்கு வந்து எதுவும் வந்து எங்களை வந்து ஒரு வார்த்தை கேட்கல. இன்னும் இங்கே உட்காந்துக்கிறீங்க, எதுவும் மேயரமும் வரல, ஐயாவும் வரல. நாங்கள் ஐயாவுக்கு தயவு சேர்ந்து கேட்குறோம், ஐயா எங்களுக்கு கொடுத்த வேலையை பிடிங்கிடாது. ஐயா எங்களுக்கு அந்த வேலையை கொடுங்க, எங்கள் சம்பளத்தை கொடுங்க. ஏன்னா எங்கள் பசங்களாம் வந்து தோலை பசங்களும் எல்லா குடும்பமும் தோலை பசங்க தான் இருக்குதுங்க. அது எதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்க கோரிக்கை நீங்க கொடுங்க ஐயாதான்றோம். எதிர்கட்சிகளா இருக்கும்போ ஒரு கொள்கைகளுக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க. ஆனா அவங்க ஆட்சி பீடத்துக்கு வரும்போ அந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு ஏத்த மாதிரி கொள்கைகளை மாத்திக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதிமுக என்னவோ ஒரு வலதுசாரி சிந்தனைன்னு ஒரு வச்சுப்போமே, திமுக வந்து இடதுசாரி கொள்கையில தீவிரமா இருக்கிற ஒரு கட்சி. அது தேசிய அளவில் போகும்போது எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனா மாநில ஆட்சி பீடத்துல இருக்கும்போது அதுக்கு தலைகீழான நிலைமையில போயிட்டு இருக்கு. நமக்கு வந்துட்டு எந்த ஒரு முதலமைச்சர் மேலேயோ மேயர் மேலேயோ ஒரு அமைச்சர் மேலேயோ எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. நமக்கு இந்த கோரிக்கை வந்துட்டு நிறைவேறணும். அவங்க கோரிக்கை ஒன்றும் எங்களுக்கு மட்டும் கொடுங்கன்றது கிடையாது, அவங்களுடைய பணியிடத்தை நிரந்தரப்படுத்துங்க, இதுதான் வந்துட்டு அவங்களோட கோரிக்கை. இதுக்கு நாங்க கல்லூரி மாணவர்கள் நாங்க அனைவரும் ஒற்றுமையுடன் நாங்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஸ்டாலின் என்ன சொன்னாரு, முதல்ல நான் ஆட்சிக்கு வந்தா உங்களை நிரந்தர பணி பண்ணுவேன் சைன் போட்டுக்கிறாரு. எல்லா டிவில செல்லுல எல்லாத்துலயும் இருக்குது. சைன் போட்டு எல்லாருமே நாங்க வந்து உங்களுக்கு வேலை கொடுக்குறோம், ஆட்சிக்கு முதல்ல வந்தா நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இதுவரை எதுவுமே சொல்லவே இல்லைப்பா. நாங்க அது 1ஆம் தேதியில இருந்து இங்க இருக்கிறோம். 11 நாளா இங்கதான் இருக்கிற, எந்த முடிவே இல்லை. இப்ப எல்லாரும் வெளியே போங்க திடீர்னு சொன்னா நாங்க எங்க போறது? இதுக்கு மேல தொடப்பம் எதுவுமே கிடையாது. வருஷத்துல ஒரு முறை தான் தொடப்பம் கொடுப்பாங்கப்பா பெருக்கிறதுக்கு. எங்களுக்கு எதுவுமே ட்ரெஸ் கூட அந்த ஆரஞ்சு கலர் சட்டை 2 சட்டை தான், வருஷத்துக்கு 2 சட்டை தான் கொடுப்பாங்க. அந்த சட்டையே தான் நாங்க போட்டுக்கணும் துவச்சி. நாங்களும் எங்களுக்கு இதுக்கு மேல வேலை எங்க கிடைக்கும் எங்களுக்கு? இப்போ திடீர்னு எங்களை போனா நாங்க ஓட்டு போடாத இவங்க ஜெயிச்சாங்களாப்பா. இப்போ திருப்பி இவங்க எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும்? நாங்க வந்து எங்க கோரிக்கை நாங்க எதுவுமே கேட்கல. நாங்க எங்க நல்லா இருக்குன்னு தான் நாங்களும் பாடுபடுறோம். நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி உதவி செய்யணும்ல. இது வரையும் எதுவுமே செய்யல, யாருமே கேட்கவே இல்லை, உள்ள அலோட் பண்ணல. நாங்க பாட்டுன்னு இருக்கோம், நாங்க பாட்டுன்னு போயின்னு இருக்கிறோம். திடீர்னு நீங்க வெளியே போனா நாங்க போக முடியாதுப்பா. அதுக்கு நீங்களும் ஏதாச்சும் எங்களுக்கு முடிவு பண்ணணும். ஐயா கூட ஐயாவை கூட கேட்டான். ஐயா என்ன சொல்றாரு, அவர் எங்களை பார்த்து பேசவில்லை. அன்னைக்கு கூட வந்தாங்க 2 பேரு, உதயநிதி வந்தாரு, அவரு வந்தாரு, சேகர் பாபு வந்தாரு. உள்ள வந்துட்டு வெளியே கேட்டு இந்த பக்கம் வரல, அந்த பக்கம் பின் பக்கம் போறாங்க. நீங்க ஒரு வார்த்தை தான் சொன்னா நாங்க போயிட போறோம். இல்ல உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறோம், நிரந்தர பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நாங்க போய்க்கினே இருக்க போறோம். திடீர்னு நாங்க செத்தா கூட எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த 18 வருஷமா வேலை செய்யறோம். நாங்க எங்கள்ல ஒரு ஆள் செத்தா கூட ₹1 ஆட்சி கொடுக்காது. எதுவுமே எங்களுக்கு சலுகையே கிடையாது யாருக்குமே. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு வேலை கொடுத்தா போதும்பா. நிரந்தர பணி பண்றேன்னு சொன்னாரு, பண்ணலாம். அவரை முடிஞ்சா அவர் செய்யலாம். ஐயா ஸ்டாலின் ஐயா முடிஞ்சா கண்டிப்பா ஒரே ஒரு சைன் போட்டாருன்னா நாங்க போயிடுவோம். இன்னைக்கே போயிடுவோம்பா. நாங்க சேகர் பாபு சொல்றாரு போயிடுங்கன்னு சொன்னா நாங்க எப்படி போறது? முடிவு தெரியாம நாங்க இடத்த விட்டு நவர மாட்டோம். செத்தாலும் இங்கே சாவோம். இல்லையா சமூக கூடத்துல எங்களை அரசு பண்ணக்கூடாது. எங்களை இட்டுமா மொத்தமா சமூக கூடத்துல எடுத்துமே போட்டுறாங்க. ஒரு நாள் வச்சுக்காங்க, மறுநாள் வீட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க. அரெஸ்ட் பண்றேன் 3 நாளா சொல்லினுக்கிறாரு, அரெஸ்ட் பண்றேன் உங்களை. நாங்க அரெஸ்ட் ஆக மாட்டோம், அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். எங்களை 2 வருஷம் 3 வருஷம் கூட உள்ள திரும்ப வைக்கட்டும், எங்களுக்கு ஏற்றதை செய்யட்டும். எங்களுடைய துறை அமைச்சர் வந்து KN நேரு வந்து அது வந்து துறைமுகம் தொகுதி லோக்கல் மினிஸ்டர் சேகர் பாபுவும் பேசுவாரு அப்படின்னு சொல்லி எங்களுடைய துறை அமைச்சரே வந்து அவருக்கு ரெஃபர் பண்றாரு. அப்ப எங்களுடைய அமைச்சர் என்ன பண்ணுவாரு? எங்க அமைச்சர் வந்து அந்த ராம்கி கான்ட்ராக்ட்ல தான் வந்து போற மாரி வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டெண்டர் விட்டு எல்லாம் போயிடுச்சு. இப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு புரியாம வந்து எங்களை இங்கிருந்து காலி பண்ணணும்னு பாக்குறாங்க. வந்து ஒரு ஜல்லிக்கட்டாவோ, இது வந்து ஒரு ஸ்டெர்லைட் ஆலையாவோ, இது வந்து ஒரு சாம்சங் நிறுவனத்துடைய போராட்டமாவோ, இதுவும் எங்களுடைய போராட்டம் தான்.
அதுக்கு எப்படி எல்லாம் நியாயம் நடந்ததோ எங்களுக்கும் நியாயம் நடக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் வந்து நியாயம் நடக்கணும்னு கிடையாது. ஏன்னா வந்து அது தமிழர்களுடைய இது பண்பு அது, அதனால அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது நாங்க வந்து சென்னையுடைய பூர்வக்குடி மக்கள். நாங்க இன்னும் சொல்லணும்னா ஜல்லிக்கட்டோட எங்களுக்கு தான் வந்து பொதுமக்களாக அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். 10 நாளுக்கு மேல இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா அரசு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கிற இடம், குடிக்கிற தண்ணி, யூஸ் பண்ற கழிப்பிடம் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை. அந்த அடிப்படையில ஒரு விஷயத்த வந்து செய்யக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்கள் அவங்க கேட்கிற ஒரு அடிப்படையான விஷயம், என்னுடைய பணியை நிரந்தரம் பண்ணி கொடுன்னு அதை கூட செய்து கொடுக்க முடியாத ஒரு அவலமான ஒரு அரசினுடைய இந்த நிலைமையை வந்து என்ன சொல்லியும் நீங்க சமாளிக்க முடியாது, என்ன சொல்லியும் நீங்க தப்பித்து போக முடியாது. இவங்களுடைய கண்ணீர் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா எல்லா துறைகள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய கண்ணீரும் இங்க கீழே விழுந்துட்டு தான் இருக்கு. அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு இவங்களுடைய கண்ணீர் நாளைக்கு உங்களுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு படை கருவியாக மாறுங்கிறத நீங்க நம்ப கூடாது. இன்னைக்கும் எதேச்ச அதிகாரமாக ரிப்பன் மாளிகைக்கு வரக்கூடிய மேயர் அவர்கள் பின்வாசல் வந்து பின்வாசல்லயே போயிடுறீங்க. முதலமைச்சருடைய நிகழ்வுகள் பக்கத்துல நடக்குது. துணை முதல்வர் கூலிப்பட திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வராரு. இப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய அமைச்சர் பெருமக்களால துறை சார்ந்த அமைச்சர் இது வரைக்கும் வாய் திறக்கல. அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா பொறுப்பு அமைச்சர்கள் எதுவும் பதில் சொல்லல. மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த தொகுதிக்கும் இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவருடைய துறை என்ன துறை? அறநிலையத்துறை. ஒட்டுமொத்த வட சென்னையுமே என்னோட பெல்ட் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற இந்த பண்ணையார்த்தனம் தான் எனக்கு தெரிஞ்சு ஐயா சேகர்பாபு அவர்கள் கிட்ட வெளிப்படுது அப்படின்னு எனக்கு தோணுது. எப்போது மேயர் கேள்விக்குள்ள உட்படுத்தப்பட்டாலும் அந்த இடத்துல சேகர்பாபு அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அதற்கு சரியான பதில் இது வரைக்கும் கொடுத்திருக்காங்கன்னா இல்ல. ரொம்ப ரொம்ப மக்களை ஒரு துச்சமென கருதி இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இவர்களுடைய நிலைமை அப்படின்னு நான் பாக்குறேன். 23,000 சம்பளத்தை கூட கொடுக்க முடியல இந்த 2,000 பேருக்கு அப்படின்னா நீங்க 2 கோடி பேருக்கு எப்படி வேலை வாய்ப்பு தருவீங்க? அதை எப்படி நாங்க நம்புறது? 285 வாக்குறுதி 285 படி வேலை வாய்ப்பு, ஊதியம் இது எல்லாத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எதுவுமே அதாவது எந்த தப்புக்கும் இங்க சட்டம் இருக்கு. இந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னா போய் கோர்ட்ல கேஸ் போடலாம். ஆனா போய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அவங்க செய்யல அப்படின்னா சட்டையை பிடிச்சி காலரை பிடிச்சி கேட்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டுலதான் நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இதை வந்து கொடுத்திருந்தீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் முறையிட நீ எந்த பிரஸ் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர்பாபு அதெல்லாம் எதேச்சதிகாரம், அதெல்லாம் எதேச்சதிகாரம். நீ என்ன பெரியாளா? நான் ரூலிங் பவர்ல இருக்கேன், ரூலிங் பார்ட்டியா இருக்கேன் அப்படிங்கிற இந்த மனநிலை இருக்குல்ல, இது ஆபத்தானது, இது கொடுமை. அதாவது 10 ஆண்டுகள் கூப்புல போட்டு திருப்பியும் அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கிற புரிதல் இல்லாம பேசுறாரா ஐயா சேகர்பாபு அவர்கள்? இதெல்லாம் இந்த மனநிலையெல்லாம் மக்கள் கட்டாயம் மணலை தோண்டி கீழே புதைய தோண்டி அவங்க புதைச்சிருவாங்க அப்படிங்கறது கொஞ்சம் நினைவுல வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.